இந்தியா என்பது இந்து தேசம். இதனை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது இந்துக்களின் நாடு என RSS அமைப்பு தலைவர் மோகன் பகவத் பரபரப்பாக பேசிய நிலையில ஒட்டுமொத்த இந்தியாவுலமே 353 எம்பிகள் 1654 MLAக்கள் என உலகிலேயே அதிக MLAக்கள் எம்பிகள் கொண்ட மிகப்பெரிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி உருவெடுத்து இருக்கிறது. இது குறித்து ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது காணலாம். இந்திய அரசியல் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு பீகார் தேர்தலுக்கு பிறகு இந்தியா முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சி MLAக்களின் எண்ணிக்கை 1654ஆக உயர்ந்திருக்கு. தற்பொழுது உலகிலேயே மிக அதிக மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி உருவெடுத்திருப்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும். 1950ஆம் ஆண்டு காலகட்டங்களில் ஜனசங்கமாக இருந்த அமைப்பு 1980இல் பாரதிய ஜனதா கட்சியாக உருவெடுத்திருக்கு. அப்போது இந்தியாவின் மிகப்பெரிய கட்சியாக காங்கிரஸ் கட்சி இருந்தது. அப்போது காங்கிரஸ் கட்சி எதிர்த்து ஒரு சில எம்பிகள் ஒரு சில MLAக்களை பெறுவதற்காகவே பாரதிய ஜனதா கட்சி அரும்பாடுபட்டது. மிகப்பெரிய போராட்டங்களுக்கு மத்தியில தான் 1990க்கு பிறகு இந்திய அளவில் பாஜகவின் வளர்ச்சி அபார விதமாக இருந்திருக்கு. தற்போதைய சூழ்நிலையில மக்களவையில் 240 எம்பிகளும் ராஜ்யசபாவில் 103 எம்பிகளும் ஆக மொத்தத்தில் 343 எம்பிகள் பாரதிய ஜனதா கட்சியில இருந்திருக்காங்க. அதே சமயம்தான் காங்கிரஸ் கட்சிக்கு மொத்தமாக 126 எம்பிகள் மட்டுமே இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீரில் தொடங்கி தமிழ்நாடு வரைக்குமே இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு 1654 MLAக்கள் இருக்கிறார்கள். கடந்த 2014ஆம் ஆண்டில் 1035ஆக இருந்த பாஜக MLAக்களின் எண்ணிக்கை 2015ல் 997ஆக சரிந்தது. அதன் பிறகுதான் ஒவ்வொரு ஆண்டுமே 50 முதல் 100 வரை பாஜக MLAக்களின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியிருந்தது. 2023ல் 1441ஆகவும் 2024ல் 1588ஆகவும் இருந்த பாஜக MLAக்களின் எண்ணிக்கை தற்பொழுது 2025ஆம் ஆண்டில் 1654ஆக உயர்ந்திருக்கு. அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு 258 MLAக்கள் இருக்கிறார்கள். மத்திய பிரதேசத்தில் 165 MLAக்கள் இருக்கிறார்கள். அதேபோல் குஜராத்தில் 162 MLAக்கள் இருக்கிறார்கள். டெல்லியில 48 MLAக்கள் இருக்கிறார்கள். சத்தீஸ்கர், அசாம், கோவா, ஹரியானா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான், ஒடிசா, திரிபுரா, உத்தரகாண்ட் என ஏராளமான வட மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி தான் ஆளும் கட்சியாக இருந்துட்டு இருக்கு. இது தவிர பீகார் மாநிலத்திலும் ஆந்திர மாநிலத்திலும் புதுச்சேரியிலும் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்றுட்டு இருக்கு. தற்பொழுது இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி தான் நடைபெற்றுட்டு இருக்கு. ஒரு காலத்துல அகில இந்திய அளவுல மிகப்பெரிய கட்சியாக திகழ்ந்த காங்கிரஸ் கட்சிக்கு தற்பொழுது பாதி அளவு கூட MLAக்கள் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில தற்பொழுது நாடு முழுவதும் 640 MLAக்கள் இருக்கிறார்கள். இந்தியா முழுவதுமே காங்கிரஸ் கட்சி மெதுவாக தனது பலத்தை இழந்துட்டு இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியால அதிகம் கால் ஊன்ற முடியாத ஒரே மாநிலமாக தான் தமிழ்நாடு மாநிலம் இருக்குது. தமிழ்நாடு, கேரளா தவிர கிட்டத்தட்ட இந்தியாவின் பெரும்பாலான மாநிலங்களை பாரதிய ஜனதா கட்சி எட்டி பிடித்திருக்கு. எம்பிகள் MLAக்கள் தவிர நாடு முழுவதும் மேயர்கள், கவுன்சிலர்கள் என பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் உயர்ந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 17 மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியையும் பெற்றுட்டு இருக்கு. அங்கு பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியும் நடைபெற்றுட்டு வர்றது என்பது குறிப்பிடத்தக்கது. நடந்து முடிந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வைத்து 202 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியையும் பிடித்திருக்கு. பாரதிய ஜனதா கட்சி மட்டும் 89 தொகுதிகளில் வெற்றியும் அடைந்திருக்கு.
தற்பொழுது பீகார் பாணியிலேயே தமிழ்நாட்டிலும் தேர்தலை நடத்துவதற்கு பிஜேபி பின்னணியில் சதிவேலை நடப்பதாகவும் பேசப்பட்டு இருக்கு. இந்திரா காந்தி காலத்துல மிகவும் மோசமாக இருந்த பாரதிய ஜனதா கட்சி தற்பொழுது உலகிலேயே மிக அதிக மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட கட்சியாக உருவெடுத்திருக்கு. தமிழ்நாட்டிலும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில மிக மெதுவாக தனது பலத்தை இழந்து வருகிறது. அதே சமயம் பாரதிய ஜனதா கட்சி முக்கியத்துவம் பெற ஆரம்பித்திருக்கிறது என்பது முக்கிய செய்தியாகும். இது போன்ற அரசியல் செய்திகளை தொடர்ந்து பெறுவதற்காக ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.